வணக்கம். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு பாடப்பகுதிக்காக யானைகள் பற்றிய சில விடயங்களை அறிந்து கொள்வோம். மிருகக்காட்சி சாலையில் திகுமலை மிருகக்காட்சி சாலையில் 27வது கட்டமாக யானைகள் பார்வைக்காக இருக்கின்றது. அதை பற்றி நெருக்கமாக பார்வையிடக்கூடியதாக மிக அருகில் பார்க்கக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. அதனை உங்களுக்கு காண்பிப்பதற்கு முதல் அந்த யானைகள் பற்றிய சிறப்பு இயல்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். யானை ஒரு முலையூட்டி இனம். முலையூட்டி இனம் என்றால் கன்றை ஈன்று தாயில இருந்து பாலை குடித்து குட்டியோ கன்றோ வளர்ப்பது முலையூட்டி இனம். இப்போ மனிதரும் ஒரு முலையூட்டி இனம். தாயின் கற்பப்பையில் உருவாகின குழந்தை வளர்ந்து பிறந்து தாயிலே பால் குடித்து வளர்ப்பது. அப்போ யானை முலையூட்டி இனம். முலையூட்டி இன விலங்குகளிலெல்லாம் மிகப்பெரியது யானை தான். அதன் தோற்றம் மிக பெரிதாக இருக்கின்றது. அடுத்தது யானை மனிதரை அண்டி பிழைப்பது அல்ல. மனிதன்தான் யானையை அதாவது பிடித்து அது ஏதோ வகையில் பழக்கி பயமுறுத்தி பழக்கி அதை கொண்டு வேலைகளை வாங்குகிறான். அப்போ யானைகள் காடுகளில் சுதந்திரமாக சிவிக்கத்தான் விரும்புகின்றன. யானைகளில் 2 வகை இருக்கின்றது. ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள். அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுகள் தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த யானைகளை பிடிப்பதற்கு மனிதன் எந்த யுக்தியை பயன்படுத்துகிறான் என்றால், குழிகளை தோண்டி அதற்கு மேலே யானைகள் விரும்புகிற இரைகளை பரப்பிவிட்டு யானை அந்த குழிக்குள்ளே விழுத்தி ஒரு 4-5 நாளைக்கு அதற்கு சாப்பாடு போடாமல் அதை வாட்டி பிறகு அந்த யானைகளை அந்த குழியில் அது சாப்பாடு இல்லாமல் வருந்தின பிறகு அந்த யானைகளை கட்டுப்படுத்தி, அதாவது அங்குசம் கொண்டு அதனுடைய உடம்பிலே குத்துகின்ற போது அது அவர்களுக்கு கட்டுப்பட்டு போகின்றது. இந்த கட்டுப்படுத்தி அந்த யானையை கொண்டு பாரமான பெரிய வேலைகளை செய்து பயனடைகின்றார். இது அரசர் காலத்திலேயே, அரசர்மார் சண்டை செய்கின்ற காலங்களிலேயே அரசர்மார் தங்களோட போக்குவரத்துக்கு வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளை பயன்படுத்தினாலும் யானைகளையும் பயன்படுத்தினார்கள். அதோட யுத்தங்களுக்கு யானையை, அதாவது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்று வைத்திருந்தார்கள். யானைப்படையைத்தான் முன்னாலே அனுப்புவார்கள். ஏனென்றால் பிரமாண்டமான தோற்றம். அது எதிர்ப்படியோடு யுத்தம் செய்கின்ற போது வெற்றியை பெற்றுத்தரும் என்பதனால் அப்போ யானைகளை அவர்கள் இந்த முறையில் பிடித்துத்தான் பழக்கி அதனை யுத்தத்தில் ஈடுபடுத்தினார்கள். அதிலும் பாண்டிய மன்னன் அந்த யானைகளை கூடுதலாக தன்னுடைய யானைப்படையை வைத்திருந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யானையின் உருவத்தில் என்ன முக்கியத்துவம் என்றால் அந்த தும்பிக்கை. எல்லா மற்ற மிருகங்கள் எல்லாம் முகத்தில் வாயிருக்கும். இந்த முகத்தில் பெரிதாக தும்பிக்கை நீண்டு இருக்கின்றது. இந்த தும்பிக்கை தான் யானையின் நம்பிக்கை என்பது போல அது கூடிய தசைப்பகுதிகளாக சேர்ந்து ஒரு உணர்வு கூடிய, அதாவது மணக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாகவும் நீரே நிறைய இழுத்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றலாகவும் சுவாச உறுப்பாகவும் இருக்கின்றது. அது பார்வைக்கும் வித்தியாசமான தோற்றமாக இருக்கின்றது. அப்போ அது மட்டுமல்லாமல் யானைகளுக்கு 2 பற்கள் வெளியே நீண்டு வளர்ந்து தந்தங்களாக காணப்படும். அந்த தந்தங்கள், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த தந்தங்கள் கலைப்பொருட்கள் செய்வதற்கான பெருமதி வாய்ந்ததாக கருதப்பட்டு அது மிகுந்த பெருமதியாக இருக்கிறது. இந்த தந்தங்களுக்காகவே யானைகளை வேட்டையாடுபவர்களும் இருக்கிறார்கள்.
ஆனால் யானைக்கு இருக்கிற இந்த தும்பிக்கை மிகப்பெரிய கையாக இருந்தாலும் ஒரு ஊசியை கூடி, அதாவது தைக்கின்ற மெல்லிய ஊசியை கூடி அதனால் தூக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற யானைகள் நின்றபடிதான் நித்திரை செய்வது, நின்றபடியே நித்திரை கொள்ளும். சிலவழி ஞான படுத்துட்டு என்று சொன்னால் அதுக்கு ஏதோ நோய் என்றதான் கருத்தாக இருக்கும். யானை பிளறுகின்ற சத்தம் கிட்டத்தட்ட 8-10 கிலோமீட்டரை கேட்கும். ஆனால் இந்த யானையே சிங்கம் கட்சிக்கிற கச்சனை கேட்டிருந்தால் பயப்படும். அதாவது யானை நின்றபடி தூங்கிக் கொண்டிருக்கும், கனவு காணுமாம். கனவு காணுகின்ற போது சிங்கம் கட்சிக்கிற சத்தத்தை கேட்டு பயத்திலே அந்த கனவு குலைந்து பயந்து கொண்டு இருக்கும். மற்ற யானைக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கின்றது. அது தனக்கு யாராவது கெடுதல் செய்தால் அவர்களை இத்தனை வருடம் கழித்தாலும் அவர்களுடைய முகத்தோற்றங்கள், அவர்களுடைய குரல் போன்றவற்றை கொண்டு அவர்களை இனங்கண்டு தாக்கச் செய்யும். அப்போ ஞாபக சக்தி அதிகம். அதோடு அதற்கு மணக்கிற சக்தியும் மோப்ப சக்தியும் அதிகமாக இருக்கின்றது. தனக்கு தாக்கியவங்க மனத்தை கொண்டே பிடித்துக் கொள்ளும். நாயை போல, நாயும் மனிதத்தை மனத்தை கண்டுபிடிப்பது போல யானையிலேயும் அந்த மோப்ப சக்தி அதிகம். ஆனால் யானைக்கு ஒரே ஒரு குறைபாடு இருக்கின்றது, கண் பார்வை சீராக இருக்காது. அதாவது அதன் கண் சிறிதாக இருக்கின்றது. அதனால தான் யானைக்கு அந்த மனிதர்கள் குழியில் போட்டு அதை வாட்டி வதக்கின பிறகு மனிதனை பார்க்கின்ற போது மனிதன் ஏதோ பெரிய உருவமாக அது நினைத்து கொண்டு அவனுக்கு பயந்து கட்டுப்பட்டு நடக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் யோசிச்சு பார்த்தா யானை திரும்பி துப்பி கையால் அடித்தால் மனுஷன் சரி. ஆனால் யானை அது பயத்தில் தான் அப்படியாக அந்த கண் பார்வை மங்கி கொண்டு போக கண் பார்வையிலே அதுக்கு ஒரு குறைபாடு இருக்கின்றது. மற்ற யானையை பொறுத்தவரையில் ஒரு நாளில் 24 மணித்தியாலத்தில் 16 மணித்தியாலம் உணவு தேடி சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இப்போ அதே ஒரு சாப்பாட்டு ராமன் என்று சொல்லலாம். இப்போ பூனை எப்படி நித்திரை செய்வதில் மிகுந்த ஆர்வமாக இருக்குதோ அதுக்கும் 14 மணித்தியாலம், ஒரு நாள் 14 மணித்தியாலத்துக்கு மேலே நித்திரை செய்யும் பூனை. அப்போ அது கும்பகர்ணன் நித்திரை கொள்வதில், யானை இறை தேடுவதில் 16 மணித்தியாலம், 24 மணித்தியாலத்தில் 16 மணித்தியாலம் இறை தேடுவதில் செலவிடும், அதை சாப்பிடும். அப்போ அது சாப்பாட்டு ராமன் என்று சொல்லலாம். அதுதான் பிரமாண்டமான உடம்பு. இந்த யானைன்ற மலத்தை சொல்கிறது லத்தி என்று. அந்த லத்தியிலே என்னென்றால், லத்தி என்றது யானை சாப்பிட்ற சாப்பாடு முழுக்க பூரணமாக சமிபாடு அழியாமல் அந்த லத்திக்குள்ள வித்துக்கள் இருக்கும். அந்த வித்துக்கள் பல இடங்களில் புதிய தாவரங்களை உருவாக்கும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு நான் இந்த மிருகக்காட்சி சாலையிலே பார்வையிட்ட யானையின் காணொலியை தொடர்ச்சியாக காண்பிக்கிறேன். இதனை பார்த்து நீங்கள் யானையை பற்றி இன்னும் மேலதிகமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே எல்லா விலங்குகள்லையும், பாலூட்டி விலங்குகளில் பெரியதாக இருக்கின்ற யானை மனிதனை அண்டிப்பிழைக்காத பட்சத்திலும் தன்னுடைய பாகனையே அடித்து கொள்ளும். பாகன் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அந்த பாகன் பால் அவன் தன்னை பராமரித்தான் என்ற நன்றி உணர்வு அற்றது. இப்போ நாய்க்கு எதிர்ச்சிய நாய் நன்றி உணர்வு உள்ளது, யானை நன்றி உணர்வு மருந்துக்கு கூட இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த மிருகக்காட்சி சாலையில் யானை ஒரு தண்ணீர் நின்று குளித்து கொண்டிருக்கின்றது. அதாவது தண்ணியில் கூடிய நேரத்தை பொழுதுபோக்காட்டும். பின்னவெல்ல காடுகளில் போனால் நீங்கள் பார்ப்பீர்கள், யானை தும்பி கையால் தண்ணி ஒரே நேரத்தில் கையில் அந்த தும்பி கையில் 15 லிட்டர் தண்ணியை ஒரே நேரத்தில் சேகரித்து தண்ணி குளிப்பாட்டும். அந்த யானையுடைய செதில்கள், அதாவது உடம்பில் நீர் அப்படியே மறைந்திருந்த அந்த உடம்பை குளிர்ச்சியாக்கி கொண்டு இருக்கும். சரி, நீங்கள் இனி யானையின் செயல்களை கொஞ்சம் பார்வையிடுங்கள். நன்றி.